ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி நியூ இயரு. எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேரும் நாங்கள் பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் காந்தி ஸ்டாச்சு, அந்த காந்தி ஸ்டாச்சு அண்டை வந்துட்டு ராக் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே நியூ இயர் கொண்டாடுவாங்க. இது ஒரு ஃப்ரெஞ்சு காலனி. அந்த ஃப்ரெஞ்சு எப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணாங்களோ அதுலேருந்து அவங்களும் ஃப்ரெஞ்சுனாலே மோஸ்ட்லி கிறிஸ்டின் அதிகமாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பாண்டிச்சேரியில் குடியேற்ற இருக்கும்போது அப்போலேருந்தே இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் இங்கே கொண்டாடி அதோட கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நியூ இயர்னாலே அப்படியே பாண்டிச்சேரி தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். பாண்டிச்சேரியில் இன்னொன்று கூட ஒன்று ஃபேமஸாக இருக்கும், அதை கண்டு முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைட் ஹவுஸ் பார்த்தோம். லைட் ஹவுஸ், இங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸு எல்லாமே அழகாக இருந்தது. இதுதான் ராக் பீச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து காந்தி ஸ்டாச்சு இருக்கும். காந்தி ஸ்டாச்சு வண்ட எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின், பிரிட்டிஷ் எல்லாருமே இங்கே வந்து மோஸ்ட்லி இங்கே ஃப்ரெஞ்சு தான் அதிகமாக வருவாங்க. ராக் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு குறுக்க கட்டை மாரி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்கே கட்டையே இல்லை. ஏன்னு தெரில, இந்த செங்கல் புயல் வந்ததுனால இந்த கடல் அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு அங்கே கல்லுலாம் தெரிகிற மாரி வந்துருச்சு. முன்னாடியே அங்கே கல் மட்டும்தான் தெரியும், மண் தெரியாது. அந்த இப்போ போய் பாருங்கள், இப்போ பார்த்தோன்னா பாருங்களேன், அதில் வந்து மண் தெரியுது. அப்போனா கொஞ்சம் கொஞ்சமாக அலை வந்து அரிச்சிட்டு போகுது. இதனால் அவங்க கல்லையே ரொம்ப அரிச்சின்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்லாம் கடலில் இறங்கக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கணுங்க. ஓவர் கூட்டம், நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப ஓவராக கூட்டம் வரும். அதனால் போலீஸ்லாம் போட்டு அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு பண்ணி இந்த மாதிரி கீழே யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு மாரி போட்டிருப்பாங்க. இது எப்படி மோஸ்ட்லி மேக்ஸிமம் பொங்கல் வரைக்கும் தான். அதுக்கு அடுத்தது அது லைட் ஹவுஸ் பாருங்கள் மக்களே. லைட் ஹவுஸ் வந்து தமிழில் உங்களுக்கு தெரியும், கலங்கரை விளக்கம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைட் ஹவுஸில் ஏறி போய் பார்க்கலான்னு தான் இப்போ சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா தான் தேவையில்ல, அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் ஒரு ஃப்ளூட்டு வாங்கினேன். ஃப்ளூட்டு சும்மா ஊதிட்டு அப்படியே ஒரு ஃப்ளூட்டு 100 அப்படி இருந்தது. வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கடுத்தது பார்க் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். பார்க்குக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் கேலரி, ஹேண்ட்மேட் ஆர்ட் கேலரின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு. இது ஃப்ரீ தான், என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே ஹேண்ட்மேடு, எல்லாமே மோஸ்ட்லி நிறையா ஃப்ரெஞ்சு மெம்பர்ஸ் தான் வாங்குவாங்க, தமிழ் மெம்பர்ஸும் வாங்குவாங்க. எல்லாமே ஹேண்ட்மேடு, ஒன்றும் கையால் நுணுக்கமாக செஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே ஹேண்ட்பேக்கு அது கூட ஃபேமஸ் தான். இங்கே வந்து நான் ஒன்று பார்த்துருந்தேன், இந்த பால்ஸை வந்து நடுவில் வந்து சேமிப்போம்ல, அது வந்து ஒன்று பார்த்துருந்தேன். அது விலை 150 ரூபா சொல்லியிருந்தாங்க, அதனால் வச்சுட்டேன். அதேமாரியே இங்கே நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது. இந்த டாய்ஸ்லாம் கடையிலேருந்து வாங்கின்னு வரல, எல்லாமே ஹேண்ட்மேடு. இங்கே அதான் ஸ்பெஷலே இங்கே வந்து. அதுக்கடுத்தது வாட்சி, வளையல், அப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட் ஐட்டம். இது எல்லாமே இந்த ஹேண்ட்பேக் கூட ஹேண்ட்மேடு தான். அதுக்கடுத்தது கையில் ரிங்கு, அப்புறம் வந்து காதில் இயரிங்ஸு, அப்புறம் கொட்டாங்குச்சியில் கரண்டி, அப்புறம் அதில் பவுலு, அதில் டீ குடிக்கிற கப்பு, இது எல்லாமே ஹேண்ட்மேடாக இருக்கும். மோஸ்ட்லி இங்கே சேல்ஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது, ஆனால் ரொம்ப எல்லாமே விலை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால் சும்மா பார்த்துட்டு அப்படியே நான் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டோம். அதுக்கடுத்தது அப்படியே இந்த கடை ஒன்றா செப்பல், ஸ்லிப்பர் கூட, ஸ்லிப்பரு, பர்ஸு, இது கூட ஹேண்ட்மேடில் தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் காஸ்ட்லி ரேட்டு, மாலை விட இங்கே அதிகமாக இருக்கும் பழகுது, அப்படி இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து தான், ஏன்னா கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அதனால் நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்தது போர்வை, அப்புறம் நூலிலே செஞ்ச ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் ஆர்ட் சம்மந்தமாக நிறையா இருந்தது. சங்கில் செஞ்ச வளையல், அப்புறம் அதிலே ஒரு பெரிய சங்கு இருந்தது. அந்த சங்கை வந்து அழகாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்த்துருந்தோம், நல்லா இருந்தது. அதுக்கடுத்தது பர்ஸு, ஹேண்ட்பேக்கு. ஸோ ஹேண்ட்பேக் கூட எல்லாம் மிஷினில் தயார் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே கையில் தயாரித்து. அதுக்கடுத்தது கரண்டி, அப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பிளேயிங்ஸ் ஐட்டம், கிட்ஸ் ஐட்டம், இது எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டே இருந்து அப்புறம் வந்து நாங்கள் பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த ஆர்ட்
கேலரி. பாண்டிச்சேரி ராக் பீச் பக்கத்துலே ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், ஒரு 100 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நிறையா பேர் வந்து வாங்குவாங்க. மோஸ்ட்லி ஆனால் யாருன்னா ஃப்ரெஞ்சு காலனிஸில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப ஆர்ட் ஆர்ட் சம்மந்தமாக. இங்கே ஒன்று நான் கவனித்தேன், இங்கே மெழுகுவத்தி வந்து நல்லா ஸ்மெல் நேச்சுரல் ஸ்மெல்லோடு தயாரிக்கிறாங்களா மெழுகுவத்தி. அது அது ஏற்றனா அது லைட்டும் எரியும், கேண்டிலும் எரியும், வித்து ப்ளசன்ட் ஸ்மெல்லும் கொடுக்குமா. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மதியம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் பிரியாணி. அதை அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் படுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பார்க் வந்து என்ன பார்க்குனா பாரதியார் பார்க்குன்னு சொல்லிட்டு, பாரதி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் வந்து பாரதியாரை வந்து கைது செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் இது பிரகடனப்படுத்தவுடனே அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து தங்கியிருந்தார். இந்த பார்க்கில் தான் அவர் ரொம்ப நாள் தங்கியிருந்தார். அதனால் இது வந்து பாரதி பார்க்குன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்க் வந்து நிறைய கிட்ஸு இன்றைக்கி நியூ இயராக எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாடிட்டு, நான் கூட இதில் சின்ன வயசுலலாம் வந்தாங்கன்னா இங்கே சர்க்கஸ் விடுவேன் இந்த பாரதி பூங்காவில். அதேமாரி இப்போ எனக்கு ஒரு மைண்டு தோணுச்சா, அதனால் நானும் போய் ஒரு சர்க்கஸ் விடலான்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி போனேன். பட்டைக்ஸ் தான் தெரிஞ்சுது. அதுதான் மிச்சமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தான் அது செட் ஆகும் பிறகு, பெரியவங்களுக்குலாம் அது செட் ஆகாது பிறகு. இது ஒன்று போனேன், இப்போ பார்க்குறீங்களா இது ஒன்று சின்னதா, அது வீடியோ எடுக்கல அப்போ. அதுக்கடுத்தது வேறு ஒன்று பெரிய சர்க்கஸ் ஒன்று இருக்கும், அந்த சர்க்கஸ்க்கு போனேன். என் பேண்ட்டு தான் தெரிஞ்சுது, மற்றபடி எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் சின்ன பசங்களை எப்பயுமே ஜாலியாக இருக்கும். ஏன்னா அது அங்கே மழைன்னு இருக்கும் சரி ஏறலாம். இந்த சர்க்கஸ் தான். இந்த சர்க்கஸ் மேலே போய் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்லாம் ஏறி போய் அப்போ என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் நல்லா ஞாபகமாக இருந்தது. மேலே ஏறிட்டேன். எல்லாருமே பெரியவங்க கூட வந்திருந்தாங்க, நிறைய பெரிய பெரிய அக்கா, அவங்க கூட சர்க்கஸ் விட்டுருந்தாங்க. மேலே ஏறிட்டேன். அதுக்கடுத்து அப்படி சர்க்கஸ் விட்டுனே தேய்ச்சிக்கினே வந்துட்டு அப்புறம் நான் எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் எங்கள் அம்மா கேட்டிருந்தாங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்துட்டு குல்ஃபி ஐஸ்கிரீம் இல்லை குல்ஃபின்னு குல்ஃபி வாங்கி வந்து கொடுத்துட்டு இங்கே பக்கத்துலேயே பான்லே இருக்கும். பான்லே அந்த டைமில் மூடிட்டாங்க. பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு குல்ஃபி வாங்கி வந்து கொடுத்துட்டு, எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே, அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்தது பாண்டிச்சேரியில் ஆரோவில்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கேயும் அதிகமாக கூட்டம். ஏன்னா ஆரோவில் வந்து ஃப்ரெஞ்ச் காலனி. அதேமாரி பாண்டியில் மணப்புல விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கேயும் செம கூட்டம். அதுக்கடுத்தது நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்தோம். பாண்டி பீச் இல்லை, இது வந்து என்ன பீச்சுமா இது, வீராம்பட்டினம் பீச்சான். அங்கே வந்து ஒருத்தன் சரி காமெடி பண்ணியிருந்தான். நாங்கள் எல்லாம் பள்ளம் நோண்டி தண்ணி வருது, கோயில் கட்டியிருந்தோம். ஆனால் அங்கே ஒரு பையன் டிஃப்ரெண்ட்டு, அவன் கடல்லே அப்படியே படுத்துக்கினான். அதை பாருங்கள் மக்களே, இவ்வளோ காமெடியாக இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி அது போய் வந்துருந்துருக்கோம், அதை பாருங்கள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி. நான் ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டிட்டு காலை வந்து கடல் தண்ணியில் நனைச்சிட்டு நானும் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உட்காந்து சும்மா பேசிக்கினே அந்த கோயிலை கட்டிக்கின்னு இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு பெரிய அலை வந்தது. இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் லாஸ்ட்டு முடிகிறப்ப ஒரு பெரிய அலை வந்து அதை அமுத்தி அப்படியே இட்டுன்னு போயிடுது. இன்றைக்கி தொடர்ந்து 2 வேளை நான்வெஜ் சாப்பிட்டதுனால தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் ஜாலியாக இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக. நியூ இயர் சுற்றி ஒரு வேலி மாரி போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளார அலை வந்தது, ஒரு பெரிய அலை வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இது வீராம்பட்டினம், இங்கே நிறையா ஃப்ரெஷ் மீன்லாம் இங்கே கிடைக்கும் அதிகமாக. இது பாண்டி பக்கத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம். அதுனா பஸ்ஸுலாம் இங்கே இருக்குது. தேங்க்யூ மக்களே.